வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னுடைய வீடியோவை பார்க்குற அனைத்து வியூவர்ஸ்க்கும் லட்சத்துக்கும் அதிகமான 2 லட்சம் 3 லட்சம் வந்து வியூவர்ஸ் போயிட்டுருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய எஸ்ஜேஎம் சேனல் சார்பாக நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறோங்க. எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும், லைக்கு கமெண்ட்டு ஷேர் பண்ணுற அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து இந்த ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிட போகிறோன்றதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கேங்க. வாங்க அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். என்னுடைய வாய்ஸ் வந்து எப்படி இருக்குன்றதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் தயவு செஞ்சு சொல்லுங்கள். இதே வாய்ஸை வந்து நான் கண்டினியூ பண்ணட்டுங்களா, இல்லை வாய்ஸ் மாடுலேஷன் வந்து நான் பண்ணட்டுமான்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. என்ன ஸ்நாக்ஸ் இருக்குன்றதை வந்து பார்க்கலாங்களா. எக்கு பப்ஸு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேங்க. எக்கு பப்ஸ் வந்து 1 25 ருபீஸு, 3 வந்து 75 ருபீஸ் வாங்கியிருக்கோங்க. அடுத்தது வந்து உதிரி பால்கோவா வந்து 50 ருபீஸு 100 கிராம். பொடி மிக்சருன்னு சொல்லுவோம், அதுவும் வந்து 50 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் பிரியாணி வந்து 110 ருபீஸு. சிக்கன் கிரேவி, வெஜ்ஜு கிரேவி ரெண்டுமே 10 ருபீஸு 20 ருபீஸுங்க. இதுதான் எங்களுடைய ஸ்நாக்ஸ் இன்றைக்கி. வாங்க நம்ம சாப்பிடலாம். எப்படி இருக்குன்றதை வந்து இது மழை டைம்ன்றதுனால இந்த ஐட்டம் வந்து எங்களுக்கு சாப்பிடணும் போல் இருந்ததுங்க. அதனால் இதை வாங்கிட்டு வந்துட்டோம். அது கூட வந்து ரெட் சாஸும் சில்லி சாஸும் வந்து கொடுத்துருக்காங்கங்க. என்னுடைய வாய்ஸ் வந்து சில பேர் வந்து கம்மியே பண்ணுங்க, வாய்ஸ் வந்து ஓவராக இருக்குது, கத்துறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கான வீடியோ வந்து நான் ரீசன் வந்து சொல்கிறேன். இந்த வாய்ஸ் மாடுலேஷன் போதுமான்றதை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாய் பாத்திமா ஜெகன், எப்படி இருக்கீங்க? உங்கள் கமெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறோங்க. இப்போ வாங்க நம்மளுடைய ஸ்நாக்ஸை வந்து என்னன்றதை பார்த்து சாப்பிடலாம். நாங்கள் வந்து ஸ்நாக்ஸு சாப்பிட்டாச்சுங்க. இப்போ வந்து அடுத்தது வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, அந்த சிக்கன் ரைஸை தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். வாங்க சிக்கன் ரைஸ் சாப்பிட்டுடலாம். முதல்ல வந்து அந்த சிக்கன் ரைஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். வாங்க, நீங்களாம் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருக்கிறீங்களான்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிக்கன் ரைஸ் வந்து நிறைய பேர் சாப்பிடுவீங்க, ஆனால் அது நம்ம எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு அது சலிக்கவே சலிக்காது. சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் எங்களுக்கு தோணும். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சிக்கன் ரைஸ் ரொம்ப பிடிக்குமான்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சிக்கன் ரைஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். வாங்க, பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ வந்து சிக்கன் ரைஸில் வந்து சிக்கன் பீஸ் வந்து கம்மியாக தாங்க இருக்குது. ரைஸ் வந்து ஓரளவுக்கு தராங்க. இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்த வீடியோவிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த அந்த வீடியோவில் சிக்கன் ரைஸ் அதிகமாக இருந்ததுங்க. இது வந்து ரைஸ் கம்மியாக இருக்குது. என்ன ரீசன் எனக்கு தெரியல. இப்போ இந்த வெஜ்ஜு குருமாவும் சிக்கன் குருமாவும் அது கூட வச்சுக்கலாம். ரெட் சாஸு சில்லி சாஸு. இந்த குருமா வந்து நான் தோசை வந்து நைட் செய்ய போகிறேங்க. அதனால தான் அந்த குருமா வந்து வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். 10 ருபீஸ் தான் அந்த குருமா. அதனால் அதை வாங்கி நைட்டுக்கும் நாங்கள் சேர்த்து வச்சாச்சு. இது ஈவினிங் வந்து நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக சிக்கன் ரைஸ் வந்து சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதனால் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். ஈவினிங் தான் இதை சாப்பிட்றோங்க. நீங்கள் வந்து ஈவினிங் சிக்கன் ரைஸ் சாப்பிட பிடிக்குமான்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து என்னுடைய வீடியோஸில் வேறு என்ன சேஞ்ச் பண்ணணுன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவரை கமெண்ட் பண்ண அனைவருக்குமே எங்களுடைய சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.